டிஎன்பிஎஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல் சிலபஸை பற்றி பார்க்க போகிறோம். ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, பிஓ, எஸ்பிபிஓ கிளர்க்கு எல்லா எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. சிலபஸ் வந்து நிறையா டாபிக் இருக்குது, நிறையா கேட்டகரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி கேசஸ் பார்க்க போகிறோம். பாசிபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோ, ஒன்லி கன்க்ளூஷன்ஸ் இது கொடுத்துருப்பாங்க. எதர் கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. போத் கன்க்ளூஷன்ஸ், எதர் கன்க்ளூஷன்ஸ். இந்த ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம் கிரேப்ஸ் ஆர் க்ரீன், ஆல் க்ரீன் ஆர் பிளாக்கு, ஒன்லி எ ஃபியூ பிளாக் ஆர் பிங்க்குங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா சம் கிரேப்ஸ் க்ரீன்ங்கிறாங்க. ஆல் த க்ரீன், எல்லா க்ரீனும் பிளாக்குங்கிறாங்க. ஒன்லி ஃபியூ பிளாக்கு, ஒன்லி ஃபியூ பிளாக்னா என்ன பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஃபியூக்கும் வெறும் ஃபியூக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபியூனா இந்த பிளாக்கு, சில பிளாக் மட்டும் பிங்க்குங்கிறாங்க, அதுதான் சில பிளாக் மட்டும் பிங்க்குங்கிறாங்க. இதுதான் ஃபியூனா இது அர்த்தம். கன்க்ளூஷன் பாருங்கள். சம் கிரேப்ஸ் ஆர் பிளாக்கு, சம் கிரேப்ஸு ஆர் பிளாக்கு. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு. ஏன்னா இதுக்கும் கிரேப்புக்கும் பிளாக்குக்கும் லிங்க் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது, அதனால் கரெக்டு. ஆல் பிளாக் ஆர் பிங்க்கு, ஆல் த பிளாக் ஆர் பிங்க்குங்கிறாங்க. இது பாசிபிலிட்டி கேஸில் வந்து ஆல் த பிளாக் ஆர் பிங்க்குங்கிறாங்க. பாசிபிலிட்டி கேஸில் தப்பு. இப்படி வந்து இப்படி வரணும். ஆல் த பிளாக் ஆர் பிங்க்னா இப்படி வரும். இது செகண்ட் வந்து தப்பு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரைட்டு. ஆன்சர் பார்த்திங்கன்னா இஃப் ஒன்லி கன்க்ளூஷன்ஸ் 1 ஃபாலோ. நெக்ஸ்ட் பாருங்கள். ஆல் தி ஸ்பீக்கர் கேபிள்ஸ், நோ கேபிள் இஸ் போர்டு. இல்லைனா ஆல் தி ஸ்பீக்கர், எல்லா ஸ்பீக்கரும் கேபிளுங்கிறாங்க. இதுதான் அர்த்தம். எல்லா ஸ்பீக்கரும் கேபிள்னு சொல்லலாம். நோ கேபிள்ஸ் போர்டு, நோ கேபிள்ஸ் போர்டுங்கிறாங்க. நோ கேபிள்ஸ் போர்டுனா என்ன அர்த்தம்னா கேபிளுக்கும் போர்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நோனா இல்லை, ஒன்றுமே இல்லை. நோ, கேபிளுக்கும் போர்டுக்கும் சம்மந்தம் இல்லை அர்த்தம். ஆல் த போர்டு ஆர் ஆண்டனாங்கிறாங்க. ஆண்டனா, ஆல் த போர்டு ஆர் ஆண்டனா. இது பார்த்திங்கன்னா நோ ஸ்பீக்கர் இஸ் போர்டுங்கிறாங்க. இப்போ ஸ்பீக்கருக்கும் போர்டுக்கும் லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, அதனால் நோ இல்லை, அதனால் கரெக்டு. ஸ்பீக்கருக்கும் போர்டுக்கும் லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, அதனால் கரெக்டு. சம் கேபிள் ஆர் டெஃபினெட்லி போர்டுங்கிறாங்க. சம் கேபிள் டெஃபினெட்லி போர்டு. என்ன சொன்னேன் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா கேபிளுக்கும் போர்டுக்கும் வந்து லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, அதனால் தப்பு. நோ வந்தால் தான் கரெக்டு. அதாவது என்ன சம் கேபிள் அது தப்பு. செகண்ட் வந்து தப்பு. ஏன்னா கனெக்ஷனில் லிங்க் இல்லை, அப்போ எப்படி வந்து சம் கேபிள் வந்து போர்டுன்னு சொல்லலாம், தப்பு. ஆல் த கேபிள் பீயிங் ஸ்பீக்கர்ஸ் எல்லா கேபிளும் வந்து ஸ்பீக்கர்னு சொல்லலாங்கிறாங்க பாசிபிலிட்டி கேஸில். பாசிபிலிட்டி தேர்டு ரைட்டு. அட்லீஸ்ட் சம் ஸ்பீக்கர் ஆர் போர்டுங்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் வந்து கனெக்ஷன் இல்லைல்ல, தப்பு. அட்லீஸ்ட் சம் எல்லாம் ஒன்று தான். அட்லீஸ்ட் சம் ஃபீவெலாம் ஒன்று தான். இப்போ செகண்டும் ஃபோர்த்தும் தப்பு. ஏன்னா ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை, ஸ்பீக்கருக்கும் போர்டுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னா தப்பு. ஃபஸ்ட்டும் தேர்டு தான் கரெக்டு. பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஒன்லி 1 and 3 ஃபாலோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆல் த ஷூ ஆர் பேக்குங்கிறாங்க. பார்த்துக்கலாம்.
ஆர் த ஷூ பேக். நோ பேக், பேக்குக்கும் நோ பேக் பிளாட்ஃபார்ம். இப்போ பேக்கும் பிளாட்ஃபார்முக்கும் லிங்க் இல்லை, எதுவுமே இல்லை, லிங்க் இல்லை. பேக்கும் பிளாட்ஃபார்ம் வேறு வேறு. நோ இல்லை. சம் பிளாட்ஃபார்ம் ஹர்பர், ஹர்பருங்கிறாங்க. சம் பிளாட்ஃபார்ம் ஹர்பர் போட்டாச்சு. கன்க்ளூஷன் பார்த்துக்கோங்க. ஆல் த ஷூ பீயிங் ஹர்பர், ஆல் த ஷூ பீயிங் ஹர்பர். இது பாசிபிலிட்டி கேசஸ். ஏன்னா வந்து ஆல் த ஷூ பீயிங் ஹர்பர், இந்த ஹர்பர் வந்து இங்கே போடலாம், இங்கே போட்டுக்கலாம். ஹர்பர் தூக்கி இங்கே போட்டுக்கலாம். ஹர்பர், அதான் ஆல் த ஷூ பீயிங் ஹர்பர் இஸ் த பாசிபிலிட்டி. கரெக்டு. நோ ஷூ இஸ் பிளாட்ஃபார்ம், நோ ஷூ இஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ நோ ஷூக்கும் பிளாட்ஃபார்முக்கும் லிங்க் இல்லை, இது இது வந்து கரெக்டு தான். ஏன்னா லிங்க் இல்லை. நோ ஷூவும் பிளாட்ஃபார்ம் வேறு வேறு, பேக்கும் பிளாட்ஃபார்ம் வேறு வேறு. அப்போ வந்து செகண்ட் வந்து கரெக்டு. சம் பிளாட்ஃபார்ம் இஸ் ஷூ, சம் பிளாட்ஃபார்ம் இஸ் ஷூ. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்டு தப்பு. ஏன் சொல்கிறேன்னா லிங்க் இல்லைல்ல, பிளாட்ஃபார்முக்கும் பேக்கும் ஷூக்கு மூணுக்கும் லிங்க் இல்லை, அதனால் வந்து தப்பு. இது எப்படி சம் சொல்லலாம்? தப்பு. சம் ஷூ இஸ் பிளாட்ஃபார்ம், அதே தான். ஷூ பிளாட்ஃபார்ம்னா தப்பு, பிளாட்ஃபார்ம் ஷூனால் ரெண்டுமே சேம் தானே, அதனால் தப்பு. தேர்டு ஃபோர்த்து தப்பு. ஏன்னா லிங்க் இல்லை, இதுக்கும் லிங்க் இல்லை, இதுக்கும் லிங்க் இல்லை. நோ இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன் ரைட்டு. கன்க்ளூஷன். இப்போ போத் கன்க்ளூஷன்ஸ், both 1 and 2 follow, both 1 and 2 follow. இது பார்த்திங்கன்னா all the white winter, some snow white, some snow white, some winter or freeze, some winter or freezeங்கிறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா ஆல் த ஸ்னோ பீயிங் ஃப்ரீஸுங்கிறாங்க. ஆல் த ஸ்னோ பீயிங் ஃப்ரீஸு பாசிபிலிட்டி கேசஸ். எப்படி சொல்கிறான்னா இங்கே பாருங்கள், இதுக்கும் லிங்க் இருக்குது, இதுக்கு லிங்க் இருக்குது, இதுக்கும் லிங்க்கு. இது ஃபுல்லாக சேர்ந்து தான் வின்டர், இது ஃபுல்லாக சேர்ந்து தான் வின்டரு. இதுக்கு லிங்க் இருக்குது. அப்படின்னா மூணுக்கும் லிங்க் இருக்கிறனால ஆல் த ஸ்னோ பீயிங் ஃப்ரீஸ்னு பாசிபிலிட்டி கேசஸில் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. சம் ஒயிட் ஆர் டெஃபினெட்லி நாட் ஃப்ரீஸ். இப்போ நாட்டு பார்த்திங்கன்னா இது வரதுக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா இங்கே வந்து நோ கனெக்ஷன், நோ இல்லை, ஸ்டேட்மெண்ட்டில் நோ வந்தால் தான் நாட் வரதுக்கு பாசிபிள். இப்போ இங்கே நோ இல்லைனால நாட் வரதுக்கு கண்டிப்பாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா சம் நாட்டு கேன் நெவர் பீன்னு வரும். ரெண்டுமே ஒன்று தான், சேம் மீனிங். இப்போ வந்து செகண்ட் தப்பு, ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டு. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம் ப்ளூ க்ரீன் ஆல் த க்ரே, சம் ப்ளூ க்ரீன், சம் க்ரே ப்ளூ, சம் க்ரே ப்ளூ, ஆல் த க்ரீன் ஒயிட்டுங்கிறாங்க. இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் த க்ரே கேன் நெவர் பி ஒயிட்டு, ஆல் த க்ரே கேன் நெவர் பி ஒயிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக நோ இல்லை, அதனால் கன்க்ளூஷனாக நோ வந்தால் தான் நாட் வரதுக்கு பாசிபிள். நான் என்ன சொன்னேன், சம் நாட்டும் கேன் நெவர் பி ரெண்டும் சேம் மீனிங்கிறேன். இப்போ வந்து கேன் நெவர் பின்னா சம் நாட் தான் அர்த்தம். அப்போ வந்து நோ வராதனால சம் நாட்டு கேன் நெவர் பி வராது, தப்பு. ஃபஸ்ட் ஒன் சம் க்ரீன் ஆர் க்ரேங்கிறாங்க. இது கரெக்டு. ஏன்னா இதுக்கு லிங்க் இருக்குது, இதுக்கு லிங்க் இருக்குது, மூணுக்குமே லிங்க் இருக்கிறதுனால செகண்ட் ஒன் கரெக்டு. சம் க்ரீன் ஆர் க்ரே இஸ் பாசிபிலிட்டி கேஸ். ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்லி a few ratio is the fractionங்கிறாங்க. இப்போ என்ன சொன்னேன்னா சொன்னல, a fewக்கும்
ஏ ஆஃப் ஃபியூக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை பற்றி நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, சில ரேஷியோ தான் ஃப்ராக்ஷனுங்கிறாங்க. சில ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷனுங்கிறாங்க. சம் ஃப்ராக்ஷன்ஸ் ரிவ்யூங்கிறாங்க. ஆல் த ரிவ்யூ டூலுங்கிறாங்க. இப்போ சம் ஃப்ராக்ஷன் ஆர் டூல் கரெக்டு. ஏன்னா லிங்க் இருக்குது, ஃப்ராக்ஷனுக்கு டூலுக்கு லிங்க் இருக்குது, இதுக்கு லிங்க் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஒன்று கரெக்டு. சம் ரிவ்யூ ஆர் ரேஷியோ இப்போ இதுக்கு லிங்க் இருக்குது. ஏன்னா இதுக்கு லிங்க் இருக்குது, இதுக்கு லிங்க் இருக்குது, மூணு லிங்க் இருக்கிறதுனால சம் ரிவ்யூ ஆர் ரேஷியோ இஸ் a possibility cases. செகண்ட் 2, அதனால் both 1 and 2 follow. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 தான். ஏன்னா வந்து சம் நாட்டு கென்னவர்பி வந்திருக்கு, இங்கே கென்னவர்பிலாம் வரல. இது வந்து பாசிபிலிட்டி கேஸ் தான் வந்துருக்கு. அது போத் 1 and 2 ஃபாலோ. நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஒன்லி a few டேட்டா. அதே தான் டேட்டா, சில டேட்டா தான் டைம்ங்கிறாங்க, சில டேட்டா வந்து டைம்ங்கிறாங்க. எல்லா டேட்டாவும் டைம் இல்லை. ஆல் த மந்த் இயருங்கிறாங்க. ஆல் த மந்த் இயர் நோ டைம் இஸ் இயர். இப்போ டைமுக்கும் இயருக்கும் கனெக்ஷன் இல்லை, லிங்க் இல்லை. டைம் வேறு இயர் வேறுங்கிறாங்க. நோ டைம் வேறு இயர் வேறு. இப்போ நோ மந்த் இஸ் டேட்டு. இது பார்த்திங்கன்னா தப்பு. ஏன்னா வந்து டேட்டு டைமு, இப்போ இது தானே டைமும் இயர் தானே வேறு ஒன்றும் இல்லைங்களா. இப்போ இந்த மந்த்து வந்து இது கூட ஜாயின் பண்ணலாம், இப்படி எழுதிக்கலாம். டேட்டு மந்த்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர் இப்படி சொல்லலாம், இயர். ஆனால் இங்கே அட்டாச் ஆகக்கூடாது, டைமுக்கும் இயருக்கும் அட்டாச் ஆகக்கூடாது. இப்படி போட்டுக்கலாம். இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். நோ மந்த் இஸ் டேட்டு வந்து நோ மந்த் இஸ் டேட்டு. அப்போ தப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் இயர்ஸ் டேட்டா இஸ் பாசிபிலிட்டி. சம் இயர் வந்து டேட்டா இஸ் பாசிபிலிட்டி. இது வந்து இங்கே பார்த்தீங்க சம் இயர்ஸ் டேட்டா இஸ் பாசிபிலிட்டி வரும். ஏன்னா வந்து இது லிங்க் இருக்குது, இது ஜாயின் பண்ணியிருக்கல, அதனால் வந்து சம் இயர்ஸ் டேட்டா இஸ் பாசிபிலிட்டி. இது லிங்க் பண்ணியாச்சு, அதனால் வந்து செகண்ட் ஒன் கரெக்டு. இப்படி போட்டுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து பாசிபிலிட்டி. இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா 2 ஃபாலோ. இப்போ நோ டைம் இஸ் இயருங்கிறாங்க. அப்போ வந்து நோ மந்த் இஸ் டேட் வந்து தப்பு. நோ மந்த் இப்போ லிங்க் இருக்கிறனால தப்புன்னு சொன்னேன். செகண்ட் ஒன் தான் இப்போ கரெக்டு. சம் பர்ஃபுல் எல்லோங்கிறாங்க, சம் பர்ஃபுல் க்ரீன்ங்கிறாங்க. நோ ப்ளூ இஸ் பர்ஃபுல்ங்கிறாங்க. நோ ப்ளூ. இப்போ ப்ளூக்கும் பர்ஃபுல்க்கும் லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, இது வேறு அது வேறுங்கிறாங்க. இப்போ கன்க்ளூஷன் ஆல் த ப்ளூ இஸ் க்ரீன். ஆல் த ப்ளூ வந்து க்ரீன் இஸ் பாசிபிலிட்டி கேசஸ். இது சொல்லலாம். என்ன சொன்னதில்ல, இதுக்கு தான் லிங்க் இல்லை, கனெக்ஷனில். இப்போ பர்ஃபுல் வந்து இங்கே எழுதலாம், இங்கே போடலாம், இங்கேயும் போடலாம். அதனால் ஆல் த ப்ளூ இஸ் க்ரீன் இஸ் பாசிபிலிட்டி கேசஸ் கரெக்டு. ஆல் த க்ரீன் எல்லோ இஸ் பாசிபிலிட்டி கேசஸ். ஆல் த க்ரீன் எல்லோ பாசிபிலிட்டி கேஸ். இது செகண்டும் கரெக்டு. ஏன்னா லிங்க் இருக்குல்ல, இதுக்கு லிங்க் இருக்குது, இதுக்கு லிங்க் இருக்குது, இது மூணுக்கும் லிங்க் இருக்கிறதுனால செகண்டும் கரெக்டு. இப்போ அதாவது போத் 1 and 2 ஃபாலோ. 1 and 2 ஃபாலோ. கன்க்ளூஷன் போத் 1 and 2 ஃபாலோ. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 9. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி பர்ஃபுல். இப்போ ஏக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒன்லி
பர்பிள் இஸ் எல்லோ, பர்பிள்குள்ளே எல்லோ போட்டுக்கணும், இதான் அர்த்தம். பர்பிள் ஒன்லி பர்பிள் எல்லோனா உள்ளே போட்டுக்கணும், எல்லோ வந்து உள்ளே போட்டுக்கணும். சம் பர்பிள் க்ரீனு, சம் பர்பிள் இஸ் த க்ரீனு. நோ ப்ளூ இஸ் பர்பிள், நோ ப்ளூ இஸ் பர்பிள்ங்கிறாங்க. நோ ப்ளூனா என்னது? ஓகே, இங்கே வரும். இதான் பர்பிள். உள்ளுக்கு வந்து எல்லோ போடணும், வெளில வந்து பர்பிள். இப்போ நோ ப்ளூ போடணும், இங்கே ப்ளூ போடணும். நோ ப்ளூ இஸ் பர்பிள், இன்னும் இங்கே தான் போட்டணும். ஆல் த ப்ளூ இஸ் க்ரீன், ஆல் த ப்ளூ இஸ் க்ரீன் இஸ் பாசிபிலிட்டி கேசஸ்ங்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று கரெக்டு. ஆல் த ப்ளூ இஸ் க்ரீன் இஸ் பாசிபிலிட்டி. ஏன்னா வந்து இதுக்கு தான் லிங்க் இல்லை, நோ இல்லை. இப்போ இப்போ இந்த ப்ளூ, ஆல் த ப்ளூ க்ரீன் இஸ் பாசிபிலிட்டி, இதுக்கு தான் லிங்க் இல்லை. அப்போ இதுக்கு சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன்று கரெக்டு. ஆல் த க்ரீன் இஸ் எல்லோ, ஆல் த க்ரீன் இஸ் எல்லோஸ் பாசிபிலிட்டி, இது தப்பு. ஏன்னா அது லிங்க் இல்லை, இதுக்கு லிங்க் இல்லை, இதுக்கு லிங்க் இல்லை. அதனால் செகண்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன் தப்பு. ஒன்லி ஒன் ஃபாலோ. பாசிபிலிட்டி கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த க்ரீன் எல்லோ இஸ் எ பாசிபிலிட்டி கேசஸில் வராது. ஏன்னா ரெண்டுக்கும் லிங்க் இல்லை, டச் இல்லை. இதுக்கு டச்சில் லிங்க் இல்லை, அதனால் தப்பு. ஒன்லி ஒன் ஃபாலோ. தேங்க்யூ டு ஆல்.